மாண்புமிகு இளைஞர்களின் இனிய நாள் மார்ச் 25, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 84. சமூக விதிகள் 5. அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லோரும் வெற்றி அடைய விரும்புகிறோம். பணியிலும் வாழ்க்கையின் எல்லா தரப்பிலும் தோற்க நாம் விரும்பவில்லை. தோற்க வேண்டும் என்பதற்காக யாரும் தொடங்குவதில்லை. ஆனால் நாம் வெற்றி பெற்றால் வேறு யாரோ, நம்மை சுற்றியுள்ள யாரோ தோல்வி அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விதிகளை திறமையாக பின்பற்றுபவர் சூழ்நிலையை சீர்தூக்கி பார்க்கிறார். இதில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அடுத்த நபரை எது தோன்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்தால் அந்த சந்தர்ப்பத்தை உங்கள் செயலையும் ஊக்கப்படுத்த முடியும். அதன் மூலம் எதையாவது அடைந்தாக மற்றவர்களும் உணர்வார்கள். பணி இடத்திலிருந்து இந்த வெற்றி வின் மனப்பான்மை தோன்றி இருக்க வேண்டும். ஆனால் இது எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த உறவு முறைக்கும் பொருந்துவதாக உள்ளது. எதை மற்றவர்கள் விரும்பக்கூடும், எதை மற்றவர்களுக்கு சேவையாக இருக்கக்கூடும் என்பதை கணிக்க சற்று ஒதுங்கி சிறிது பற்றற்று இருந்து பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்தை வெளியிலிருந்து பார்ப்பீர்கள். திடீரென்று அது நீங்களாக இருப்பது போய் அவர்கள் என்பதாகும். நீங்கள் பெறுவதற்கு அவர்கள் வழிவகுக்க வேண்டும் என்று எண்ணுவதை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள். நீங்கள் இந்த விதியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் உங்களுடன் பணியாற்றுவது ஓர் நல்ல அனுபவம். ஒத்துழைப்பும் புரிதலும் மிக்க உங்களுடன் சேர்ந்து வேலை செய்வதை மற்றவர்கள் விரும்புவார்கள். மற்றவர்களுக்கு லாபமா நஷ்டமா என்பதை நீங்கள் கவனிக்க தொடங்கினால் பேச்சுவார்த்தையில் நீங்கள் இணக்கமாக விட்டு கொடுப்பவராக இருப்பீர்கள். பக்குவமானவர், ஆதரவு அளிப்பவர் என்ற புகழ் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு மற்றுமொரு வெற்றி. பணியிடத்தில் மட்டும் இந்த வெற்றி பயனை தரும் என்பதல்ல, வீட்டிலும் இதை முயற்சி செய்து பாருங்கள். விடுமுறைக்கு எங்கு செல்வது என்பது பற்றி வீட்டில் விவாதம். குதிரை சவாரி செய்யக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். இதில் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த விவரங்களை எடுத்து சொல்லுங்கள். சொன்னால் சம்மதிக்கும் சாத்தியம் அதிகம். அப்படியும் இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் விரிவாக யோசியுங்கள். நீங்கள் குதிரை சவாரி செய்யும் போது அவர்கள் மீன் பிடிக்க அல்லது படகில் செல்லக்கூடிய ஓர் இடத்தை கண்டுபிடியுங்கள். இதற்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்கும் என்பதை பாருங்கள். அடுத்தவர்களுக்கு என்ன பயன் என்று யோசித்தால் போதும். அதுவே முழுமை தரும். பெற்றோராக இதை செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள், எது தேவை என்று யோசிக்காமல் கண்டிப்பாக விதிகளை சொன்னால் அவர்கள் எதிர்ப்பார்கள் அல்லது அவர்களை சமாளிப்பது கடினமாக இருக்கும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று மறுபடியும் கேட்டுக்கொண்டால் அவர்கள் கோணத்திலிருந்து சூழ்நிலையை பார்ப்பீர்கள். சிறப்பாக அதை சமாளிப்பீர்கள். நீங்கள் தான் வெற்றியாளர். நாளை சந்திப்போம். வளமுடன் வாழ்வோம்.